ஜலான் மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய விவகாரத்தில் என்னமோ தங்களுக்கு சம்மதமே இல்லாதது போல் டிபிகேஎல் பேசுவதாக பேராசிரியர் டாக்டர் ராமசாமி சாடியுள்ளார். உண்மையில் தற்போது நடக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் மூல காரணமே டிபிகேஎல் தான் என உரிமை கட்சியின் தலைவருமான அவர் குற்றம் சாட்டினார். 2008 அக்கோயிலை தற்போதுள்ள இடத்திற்கு மாற சொன்னதே டிபிகேஎல் தான். இதன் மூலம் அந்நிலம் நிரந்தரமானது என்ற தோற்றம் உருவானது. நிலைமை இவ்வாறு இருக்க 2014 கோயில் நிர்வாகத்துக்கு தெரியாமலேயே ஜேக்கல் த்ரெடிங் ஜவுளி நிறுவனத்துக்கு அந்நிலத்தை விற்றதும் டிபிகேஎல் தான். இந்நிலையில் கோயில் இடமாற்றம் குறித்த பேச்சுவார்த்தை தொடருவதாக கூறப்பட்டது. ஆனால் அங்கு மசூதி கட்டப்படவிருக்கும் தகவல் இப்போதுதான் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது பல கேள்விகளை எழுப்பியிருப்பதாக ராமசாமி சுட்டிக்காட்டினார். 130 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை டிபிகேஎல் தட்டி கழித்துள்ளது. இப்போது மட்டும் கோயில் மீது அக்கறை இருப்பது போல் காட்டிக்கொள்ளும் டிபிகேஎல் இடமாற்றம் குறித்து பேசுகிறது. ஆனால் இப்புதிய இடமாற்றம் கூட நிரந்தரமானது என்பதற்கு என்ன உத்தரவாதம் என ராமசாமி கேள்வி எழுப்பினார். டிபிகேஎல் பிரதமர் துறையின் நேரடி பார்வையின் கீழ் வருகிறது. அப்படி இருக்க அக்கோயிலுக்கு நில உரிமை கிடைப்பதை உறுதி செய்வதை விடுத்து இடமாற்றத்திற்கு வற்புறுத்துகிறது. பாலஸ்தீன விவகாரத்தில் குரல் கொடுக்கும் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்த கோயில் விவகாரத்தில் மௌனம் காப்பதாக டாக்டர் ராமசாமி குற்றம் சாட்டினார். எனவே இந்த கோயில் விஷயத்தில் டிபிகேஎல் தனது பொறுப்பை ஒப்புக்கொண்டு நடந்த பிழைகளை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உரிமை கட்சி வலியுறுத்துகிறது. பாரம்பரிய இடத்தில் இருந்து அக்கோயிலை இடமாற்றத்திற்கு கட்டாயப்படுத்துவது ஜனநாயகமற்ற நடவடிக்கையாகும். எனவே ஆலயத்தின் இடமாற்றத்தை அன்வார் தடுத்து நிறுத்தப் போகிறாரா அல்லது அது இடமாற்றம் காண்பதை வேடிக்கை பார்க்க போகிறாரா என்பதை மக்கள் பார்க்க ஆவலுடன் இருப்பதாக ராமசாமி கூறினார்.